கார்த்தி தீபா சீரியல் மே 19 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த பியூன்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து, இங்கே பாரு, இதுதான் கார்த்தி கொடுத்தான்னு சொல்லி கொண்டு போய் உங்கள் ரம்யா மேடத்துக்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் இதை கொண்டு போய் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அவரோட கையில் படத்தை வச்சு இப்போ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல அவர் யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஒரு நாள் அந்த ரம்யா வந்துட்டு இவரை அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரம்யாவை பழி வாங்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த லெட்டரை வாங்கி கொண்டு போய் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த ஆள் நேராக ரம்யா மேடத்துக்கிட்ட போயிட்டு, மேடம், கார்த்திக் சார்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புக்கு கொடுத்தேன், அவங்க இதை செக் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு இதுக்குள்ளே ஏதோ ஒரு லெட்டர் வச்சு கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்ல அவர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ரம்யாவை எட்டி இருந்து பார்க்குறாரு. அப்போ ரம்யா வந்துட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் கார்த்தி காதலை அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது. இதை பார்த்துட்டு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ இதை அந்த பியூன் பார்த்துட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லெட்டரை கொண்டு போய் ரம்யா கிட்டே கொடுத்தேன். அவங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதில் என்ன இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் உனக்கு இனிமேல் இங்கே வேலையே கிடையாது, வேறு வேலையை பாரு அப்படின்னு. அப்போ அந்த பியூன் சொல்கிறாரு, என்ன மேடம் சொல்கிறீங்க, அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னு நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன், நாளை பின்ன எனக்கு எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம தீபா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, ரம்யா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரம்யா ரொம்ப சந்தோஷமாக, தீபா உன்னைய நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நேர்லையா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, கார்த்தி என் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, பாத்தியா, உன் ஆளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, அப்படியே வெளியில் போயிட்டு உன் ஆளை ஒரு லுக்கு விடு, அப்போ தான் அவர் உண்மையாக உன்னைய லவ் பண்ணுறாரா என்னன்னு தெரியும் அப்படின்னு. உடனே ரம்யாவும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ரம்யாவும் சிரிக்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக அவங்க கேபினுக்கு போகிறாங்க. அப்போ மணிகண்டன் கேட்குறாரு, என்ன கார்த்தி இங்கே நடக்குது, பார்த்தா அந்த மேடம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நீயும் திரும்ப பார்த்து சிரிக்கிற, என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, மேடத்துக்கு ஒரு ஏலத்தை ஜெயிச்சு கொடுத்தேன், அதனால தான் பார்த்து சிரிக்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மணிகண்டனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, இது வரைக்கும் மேடம் யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க, ஹெல்ப்பும் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், நானும் இந்த கம்பெனிக்கு வரும் பொழுது அவங்க 2-3 பேரை அடித்ததை பார்த்தேன், இவங்க இந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மணிகண்டன் சொல்கிறாரு, இருந்தாலும் கார்த்தி, எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, மேடத்துக்கு உன்னை பிடிச்சிருக்கோ அப்படின்னு தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மணிகண்டன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அதனால இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. அப்போ மணிகண்டன் ஷாக் ஆகி, என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், என்னுடைய மனைவி பேர் தீபா, எங்கள் 2 பேரோட கல்யாணமும் ரொம்ப இக்கட்டான நிலைமையில தான் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ மணிகண்டன் கேட்குறாரு, அப்படி எப்படி கார்த்தி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி கதைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மணிகண்டன் செம்ம ஷாக் ஆகுறாரு. எனக்கு என்னமோ அந்த மேடம் உன்னை விரும்புகிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தனியாக சிரிக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, நான் பல தடவை அவங்க கிட்ட வம்பழுத்திருக்கேன்னு, அதை நினச்சி பார்த்து சிரிப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது, நீங்கள் எதுவும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கு மணிகண்டன் சொல்கிறாரு, என்னமோ கார்த்தி, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயத்த ரம்யா மேடத்துக்கிட்ட தெரியப்படுத்திடு அப்படின்னு.
இதை கேட்டுட்டு கார்த்தியும் அவசியம் வரும்போது மட்டும்தான் சொல்ல முடியும். தானாக போய் சொன்னால் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு மணிகண்டன் சொல்கிறாரு, இல்லை மேடம் மனசில் என்னமோ இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு நேராக மணிகண்டனை பார்த்துட்டு, இங்கே என்ன ஒரே கதையும் கூத்துமா இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, இல்லை மேடம் வேலை விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி உங்களை கொஞ்சம் வெளியில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, என்ன மேடம் ஏதாவது அடுத்த ப்ராஜெக்டா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை கார்த்தி, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி வரீங்களா அப்படின்னு கேட்க, கார்த்தியும் அந்த கம்பெனியோட கேன்டீனுக்கு போகிறாரு. அங்கே ரம்யாவும் போகிறாங்க. அப்போ ரம்யாவையும் கார்த்தியையும் பார்த்துட்டு எல்லாருமே ஜாட பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு முதலாளி, உங்கள் கூட நான் இப்படி உட்காந்து காஃபி குடிக்கிறது ரொம்ப தப்பு மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீயும் இந்த கம்பெனியோட முதலாளி மாதிரி தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் தானே இந்த கம்பெனியோட முதலாளி, என்ன நான் லேபர் அப்படிங்கிறதுனால நானே இந்த கம்பெனியோட முதலாளின்னு சொல்கிறீங்களோ அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, நான் உங்ககிட்ட லெட்டர் கொடுத்தனே, அதுக்கு நீங்கள் பதில் லெட்டர் கொடுத்துறீங்க என்ன, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, லெட்டரா, என்ன லெட்டர் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பியூன்கிட்ட கொடுக்க சொன்னேனே உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம் எந்த லெட்டரும் என்கிட்ட வரலையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா ஒரு நிமிஷம் பொறுங்க கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பியூன் கிட்டே போகிறாங்க. போயிட்டு, ஹே உங்ககிட்ட ஒரு லெட்டரு கொடுத்தேன்னு அது எங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கார்த்திக்கிட்ட கொடுத்தேன் மேடம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தி சொல்கிறாரு, என்கிட்ட நீ எந்த லெட்டரை கொடுத்த அப்படின்னு கேட்க, அப்போ அந்த பியூன் திருன்னு முழிக்கிறாரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு நீ லெட்டரை கொடுத்தியா இல்லையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை மேடம் நான் வந்துட்டு எந்த லெட்டரும் அவர்கிட்ட கொடுக்கல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்போ கார்த்தி பதில் லெட்டர் கொடுத்த மாதிரி ஒரு லெட்டர் என் கையில் வந்துச்சு, அது ஏது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கம்பெனிக்கு ஐஸ்வர்யா மேடம்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் அந்த லெட்டரை மாற்றி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யாவா அப்படின்னு. அப்போ கார்த்தி ஷாக் ஆகி, என்ன ஐஸ்வர்யாவா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஐஸ்வர்யாவை தெரியுமா கார்த்தி அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஐஸ்வர்யா என்னுடைய அண்ணி அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகி, உங்கள் அண்ணி ஏன் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கு புரியல, அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, எதுக்காக நான் லெட்டர் கொடுத்ததா உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதான் கார்த்தி எனக்கும் புரியல, எதுக்காக நான் கொடுத்ததா அவங்க லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.